இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் வளர்ந்தவருமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடி போதும் நான் சொல்றேன் பாருங்க. யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போய் வாழ்றாரு. அந்த நாட்டில் ஒரு பெரிய அதிகாரியா மாறுறாரு. ராஜாவுக்கு அடுத்த 2வது ராஜா மாதிரி, துணை ராஜா மாதிரி அவர் மாறிடுறாரு. அப்படி ரொம்ப ஆசீர்வாதமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யோசேப்பினுடைய ஃபேமிலி ஒரு 70 பேர், யாக்கோபுடைய குடும்பத்தார் அனைவரும் ஒரு 70 பேர் அவங்க குடும்பம். எத்தனை பேர்? 70 பேர் அவங்க குடும்பம். அப்படியே எகிப்துல போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. யோசேப்பு தான் ஏன்னா அந்த நாட்டுக்கு பெரிய அதிகாரி. அதனால அவங்க குடும்பம் அங்க மிகப்பெரிய ஆசீர்வாதமா வாழ்ந்து சுதந்திரம் கிடைக்குது எகிப்துக்கு. அவங்க போன உடனே எகிப்துல யோசேப்பு எல்லா வசதிகளும் தன்னுடைய குடும்பத்தார் 70 பேருக்கும் செஞ்சு கொடுக்குறான். அப்படியே அந்த குடும்பம் அங்கேயே குட்டி போட்டு பயங்கரமா பெருகி பலத்த ஜாதியா மாறுது. பெரிய சந்ததி ஜனங்களா மாறுது. அப்படியே மாறும்போது இப்போ யோசேப்பு இறந்து போயிடறான். நல்லா கவனிங்க, யோசேப்பு செத்து போயிடறான். யோசேப்பு செத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு ராஜா அந்த ஊர்ல உருவாகி, அப்ப அவன் என்னன்றான், இந்த இஸ்ரவேல் ஜனங்க நம்ம நாட்டுக்கு ஏதோ பஞ்சம் பிழைக்க வந்தவங்க, ஆனா இப்போ அவங்க நம்ம நாட்டுல பயங்கரமா பெருகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம பெருகாதபடி அவங்க என்ன பண்ணோம், ஒரு சண்டை கண்டை போட்டு அவங்கள அடக்கி லாக் பண்ணணும், அவங்கள அடக்கி ஆளணும், நம்ம ஆளுங்க செய்யணும். ஏன்னா அவங்க நம்ம நாட்டில் அவங்க பெருசா வளர்ந்துன்னு போறாங்கன்னு சொல்லி ஒரு யோசேப்பு செத்த பிறகு ஒரு ராஜா தோன்றி அவன் இந்த சட்டத்தை போட்டு ஜனங்களை ரொம்ப ஒடுக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 11ஆம் வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எவ்வளவு ஒடுக்குறாங்களோ நல்லா கவனிங்க. 2-3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு, நாம முறையிடணும் தேவனை நோக்கி. 2வது, அவரை நோக்கி கூப்பிடணும். 3வது, நம்முடைய ஒடுக்குதலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த யோசேப்பு அறியாத ராஜா தோன்றி அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை லாக் பண்ணி அவங்களை ரொம்ப பயங்கரமான பலுவான வேலைகளை சுமத்தி அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துறான். இரவும் பகலும் வேலை வாங்குறான். ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அவங்க பயங்கரமான கொடுமையான வேலைகளை வாங்குறான். கொத்தடிமை போல அவங்கள மாற்றி வேலை வாங்கி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது அந்த ஜனங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்களா பெரிய பெரிய பட்டணங்களை கட்டுறாங்க. இவங்க தான் கட்டுறாங்க. ராம்சேஸ், பித்தோம் என்ற பட்டணங்களை எல்லாம் எகிப்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களே போய் வைக்கோல் எடுக்கணும், அவங்களே போய் செங்கலுக்கு மண் எடுக்கணும், அவங்களே செங்கலை உருவாக்கணும், அதை சுடணும், அதுக்கப்புறம் அது சாந்து பூசணும், அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தை கட்டுறதுக்கு இவங்க பேருதவியா இருந்தாங்க. பெரிய பெரிய பட்டணங்களை இவங்கள வச்சுதான் அவன் கட்டினானா. பெரிய பெரிய பிரமிட் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க தான் கட்டினாங்களாம். 400 வருஷம் அடிமையா இருந்ததுனால அந்த 400 வருஷம் அப்படியே அவங்க சந்ததி அவங்க பிள்ளைங்க இப்படி அதே இடத்துல பிறந்து வளர்ந்து 400 வருஷம் அவங்களுக்கு அடிமையா இருந்து அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு பெரிய பெரிய ஊர்களையும் பட்டணங்களையும் உருவாக்கினார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க ரொம்ப ஒடுக்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடவுளை நோக்கி முறையிட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. கடவுளை நோக்கி என்ன பண்றாங்களா, முறையிட ஆரம்பித்தார்கள். முறையீடு என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல கிரை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரை. அப்போ அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே எங்களை ஒடுக்குறாங்க. முறையிடுறோன்னு சொல்றியா, முறையிட்டு வந்த கடவுள்கிட்ட முறையிட்டாங்க, என் பாரத்தெல்லாம் சொன்னாங்க, கடவுள்கிட்ட அழுது சொன்னாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் முறையிடுதல். அப்போ கிரைம் தான் முறையிடுதல். அப்போ அழுதாங்களா ஜனங்க. ஆண்டவரே இதுக்கு மேல எங்களால் வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதியா சாப்பிட்டு தூங்க முடியல சார், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல சார் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப ஒடுக்கப்படும் போது கடவுளை நோக்கி முறையிட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, உபாகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது 26:7. உபாகம் என்ற புஸ்தகம் 26:7.
எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து வாழும் தேவன் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். சொல்றாங்க, எகிப்தில நாங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், அசிங்கப்பட்டோம், வேதனை மேல வேதனை அடைஞ்சோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். எங்க பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்க கூப்பிட்டோம், முறையிட்டோம். அப்போ கடவுள் எங்களை என்ன பண்ணாரு? காப்பாத்தினார், எங்களை ரிலீஸ் பண்ணார், எங்களை விடுதலையாக்கினார், எங்களை அவன் கைக்கு தப்பு வைத்தார், எங்களை ஒடுக்கினாம்பார், எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாம்பார். அவன் கைக்கு அந்த ஊருக்கும் எங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். அற்புதங்களை செஞ்சு எங்களை கொண்டு வந்தார். அடையாளங்களை காண்பித்து எங்களை கொண்டு வந்தார். நாங்கள் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்தை விட்டு வெளியே வந்தோம். இன்னைக்கு பாலும் தேங்கும் ஓடுற தேசத்துல எங்களுக்குன்னு ஒரு வீடு, எங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு, எங்களுக்குன்னு ஒரு நல்ல தூக்கம், எங்களுக்குன்னு ஒரு இடம் ஆண்டவர் கொடுத்து, எங்களுக்குன்னு ஒரு வேலை, எங்களுக்குன்னு வருமானங்களை கொடுத்து கடவுள் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுறது போல ஒரு செழிப்பா எங்க வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப காரணம் என்ன? தேவன் ஒடுக்குகிறவர்கள் பக்கத்தில் இல்லாமல் ஒடுங்குறாங்க பாருங்க, ஒடுங்கி போறாங்க பாருங்க, அவங்க பக்கத்தில் நிற்கிறார். முறையிடும் போது கடவுள் அவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக. அதனால தான் உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை ஒடுக்கிறவர்களா இருந்தாங்களா, துன்பப்படுத்துறவங்களா, மன கஷ்டப்படுத்தி உங்க குடும்பத்திலேயோ வீட்டிலேயோ எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு வகையில உங்களை ரொம்ப மனசு வேதனைப்படுற மாதிரி நடத்துறாங்களா, நீங்க கடவுளை நோக்கி முறையிடுங்க. நிச்சயமா சொல்றேன், எகிப்தியர்களுடைய வாழ்க்கை அங்க மாறினது போல, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை செழிப்பா மாறினது போல உங்க வாழ்க்கையை செழிப்பா மாறாது. நாம முறையிட மாட்டேன்னு எல்லா மனுஷங்கள்டையும் சொல்றோம், கஷ்டமா இருக்குது சார், வேதனையா இருக்குது சார், வேலை இல்லை சார், குடும்பத்தில் நிம்மதி இல்லை சார், எப்போ பார் சண்டை சார், ஓயா பிரச்சனை சார், வறுமை சார், எல்லாருக்கிட்டையும் சொல்றோம். ஆனா கடவுள்கிட்ட நம்ம முறையிட வேண்டும். மனுஷனை பார்த்து அழுவும், ஒரு உதவி கேட்டு அழுவும். ஆனா நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஒரு முறையிடுறது இல்லை. முறையிடுதல் என்பதுக்கு கிரையிங் தான், அழுறோம். யாராருக்கிட்டையும் அழுகுறோம் பாருங்க. ஒருத்தர் பாருங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு, இன்னொருத்தர் அவரோட கொஞ்சம் வசதியானவர் அந்த பக்கம் வராரு. அவன் எப்படிப்பா இருக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு வசதியானவர். அதுக்கு இந்த வசதி குறைவானவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அந்த மாதிரி சார், இந்த மாதிரி. கொஞ்ச நேரத்துல எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்றாரு. சொல்லும் போதே கண்ணு கழுவு அழுகுறாரு. அந்த வசதியானவர் என்ன பண்ணார்? கவலைப்படாதப்பா, எல்லாம் மாறும், கடவுள் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். கவலைப்படாதப்பா, நான் தரேன், இந்தா வச்சுக்கோ, இந்த சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, செல்லுக்கு வச்சுக்கோ, எந்த ஒரு உதவியும் செய்யல, தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த மனுஷன்கிட்ட இவன் ஏக்கத்தை சொல்லி அழுகுறான், அவன் வந்த பிரயோஜனம் இல்லை. அதனால கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிடணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதா, அவங்களை ரொம்ப யாராவது துன்பப்படுத்துறாங்களா, ரொம்ப டென்ஷன் பண்றாங்களா, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்களா, நீங்க கவலைப்படாது, கடவுளை நோக்கி முறையிடு. நிச்சயமா கடவுள் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.